வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது வந்துட்டு ஒரு சட்னி. இது என்ன சட்னினா, இது வந்துட்டு வெங்காய தொக்கு. செம்ம காரசாரமாக சூப்பராக இருக்கும். இது இட்லி தோசையோட நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு, பூரிக்கு, சம்டைம்ஸ் ரைஸுக்கு கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது நீங்கள் இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சரி வாங்க, இப்போ இந்த சூப்பரான வெங்காய தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கோங்க, வரமல்லி. இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இது கூட வரமிளகா, நான் ஒரு 7 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இந்த வரமிளகா சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி, இப்படி உருட்டுனா ஒரு கோலி குண்டு சைஸ் வரணும், அந்த அளவுக்கு புளி அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். தீஞ்சிடக்கூடாது மிளகா தீஞ்சு போச்சுன்னா சட்னியோட கலரே நல்லா இருக்காது. வறுபடுற அளவுக்கு மெதுவாக பொறுமையாக வறுத்துக்கோங்க, மினிமம்ல வச்சு. சீக்கிரமே வறுபட்டுரும் பாருங்க. நல்லா மனம் வருது, வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்சிக்கு மாற்றிடலாம். இப்போ இதே கடாயில் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நான் ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம், இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்துட்டு இன்னைக்கு பெரிய வெங்காயத்தில் செய்ய போகிறேன். இது வந்துட்டு ஒரு 3 பெரிய வெங்காயம். கூடவே ஒரு 20 பல் பூண்டு, சின்ன சின்ன பல்லாக இருக்குது, அதனால 20 பல் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பெரிய பல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு 15 பல் போடுங்க, போதும். இதையும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், லேசாக கலர் மாறி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். எப்படியும் நம்ம அரைச்சதுக்கப்புறம் திருப்பியும் வதக்க போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வறுத்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்திக்கோங்க. இந்த வெல்லம் வந்து இந்த மிளகாயோட காரத்தை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும், அதுக்காக வெல்லம். தேவையான அளவுக்கு நம்ம கல் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து கொஞ்சம் கோர்ஸாக இதை வந்துட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு இருக்குல்ல, அதை வந்துட்டு இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம தண்ணியே விடாமல் இதை அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இல்லை உடனே தீத்துருவீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இதில் தண்ணி சேர்த்த போகிறதில்ல, இப்படியே தான் அரைக்க போகிறேன். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கரகரப்பாக இருக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நைஸாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதை தாளிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கடுகு சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சட்னி இதில் சேர்த்திக்கலாம். சட்னியில் தண்ணி எதுவுமே விடலை, இந்த வெங்காயத்தில் இருந்த தண்ணி பதத்துலேயே இது வந்து இந்த அளவுக்கு அரைப்பட்டுரும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்த்தாமல் அரைங்க, அப்போனா நீங்கள் ரொம்ப நாளைக்கு இது வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதனால் இந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே இது வந்து நல்லா வதங்கணும். பாருங்க, ஒரு 3 நிமிஷம் பக்கமாக நான் வதக்கியிருப்பேன். ஒரு மாதிரி நல்ல ஒரு கிளாஸியான, அந்த எண்ணெயோடு சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கிளாஸியான ஒரு டெக்ஸ்சர் வருது பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் நம்ம நல்லா. அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த காரசாரமான வெங்காய தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.